சிவதனிய உறவுகள் அனைவருக்குமே இனிய வணக்கம். ஆம், சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் அனைவருக்குமே. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஒரு திணை நம்மகிட்ட இல்ல. இருந்தாலும் கூட அது என்ன செய்யும்? உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தமிழகம் நானிலம் பார்ப்பட்டது தான். இப்போ முல்லையும், குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குதுயிர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரம் தான் என்ன செய்யுது? பாலை என்கின்ற ஒரு நிலத்தை நம்மகிட்ட அறிமுகப்படுத்துது. அப்ப குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 திணைகளுக்கும் முதல், கரு, உரி என 3 வகையான பொருட்கள் உண்டு. அதட்டுல இந்த முதற் பொருள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நிலமும் பொழுதும் முதற் பொருள். சரிங்களா? நிலம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொழுத என்ன செய்றோம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கின்றோம். ஒன்று பெரும்பொழுது, இன்னொன்று சிறுபொழுது. ஒரு ஆண்டினுடைய 6 கூறுகள பெரும்பொழுது அப்படின்னு என்ன செய்றோம் நம்ம பிரிக்கிறோம். ஒரு நாளினுடைய 6 கூறுகள் என்ன செய்றோம் நம்ம சிறுபொழுது அப்படின்னு என்ன செய்றோம் பிரிக்கிறோம். இப்போ ஒரு ஆண்டின் 6 கூறுகளாக கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 காலம் என்ன செய்யும் பிரிக்கிறோம். அதுல இளவேநீர் காலம் மிக மிக முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த இளவேநீர் காலம் தான் சித்திரை மாதம். சரிங்களா? அந்த சித்திரை மாதத்துல அனைவருமே அதிகாலையில எழுந்து நின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதிகாலையில எழுந்து நல்ல நீராடி விட்டு, புதிய ஆடைகள் என்ன செய்வாங்க உடுத்திக் கொண்டு, அவங்கவங்க விருப்பப்படுகிற அந்த கடவுளை வழிபட்டு, அந்த கடவுளுக்கு மா, பலா, வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனிகளையும், அதோடு கொஞ்சம் நகைகள், கொஞ்சம் பணம், அடுத்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு கண்ணாடி ஒண்ணு. சரிங்களா? இதையெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, கடவுளுக்கு இறைவனுக்கு படைத்துட்டு என்ன செய்வாங்க, தங்களுடைய அந்த வழிபாட்டு முறையை தொடங்குவாங்க. ஒவ்வொரு வீடுகள்லயுமே சைவ உணவு பரிமாறப்படும். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மா பச்சடி. சரிங்களா? மா பச்சடி, சிலதுல வேப்பம் பச்சடி அப்படின்னு கூட என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 2ம் என்ன செய்யும்? ஒரு முக்கிய உணவாக அதுல பரிமாறப்படும். சரிங்களா? அப்ப அதிகாலையில எழுந்து, குளித்து, நீராடி விட்டு, இறைவனை எல்லாம் தொழுதுவிட்டு, அன்றைய நாளை மகிழ்ச்சியோடு என்ன செய்வாங்க, அந்த சித்திரை மாதத்துல மக்கள் அனைவரும் தொடங்குவாங்க. இதுல முக்கியமான ஒரு சிறப்பு உழவர்களுக்கு என்ன அப்படின்னா, வள்ளுவர் சொன்னது போல, "சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை" அப்படின்னு சொல்றார்ல. உழவுதான் உலகத்திற்கு அச்சாணி. சரிங்களா? உலகத்தின் அனைத்து தொழில்களிலுமே தலையாய தொழில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உழவு தொழில் தான். அந்த உழவு தொழில் இந்த சித்திரை மாதத்துல தொடங்கும். எப்படி தொடங்கும் அப்படின்னா, அந்த நிகழ்விற்கு பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சித்திரை மாதத்து புழுதி, பத்தரை மாதத்து தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை மாதத்து புழுதி, பத்தரை மாதத்து தங்கம் என்பது என்னது? பழமொழி. இந்த சித்திரை மாதத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, உழவை உழவர்கள் என்ன செய்வாங்க மேற்கொள்வாங்க. கிட்டத்தட்ட ஒரு நல்ல நேரம், காலம் பார்த்து வளர்பிறையில என்ன செய்வாங்க, இத ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? பொன்னேர் பூட்டுதல் என்பது என்ன அப்படின்னா, இத 2 வகையா பார்க்கலாம். ஒன்று, மன்னன் பொன்னாலான ஏரை கொண்டு இந்த சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள் என்ன செய்வான், நிலத்தை உழுது அந்த உழவை ஆரம்பித்து வைப்பான். இது ஒரு புறம் ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொன்று, நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, அந்த இளவேநீர் காலத்துல நிலமே தங்கம் போல காட்சியளிக்குமாம். பொன் போல காட்சியளிக்கும். இந்த பொன் போல் காட்சியளிக்கக்கூடிய இந்த நிலவ உழவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தங்களுடைய உழவு கருவியான இந்த ஏர் என்ன செய்வாங்க, ஏர நல்லா கழுவி சுத்தம் செய்து, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாடுகள். சரிங்களா? உழவுக்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய இந்த மாடுகள் என்ன செய்வாங்க, குளிப்பாட்டி, பொட்டு வச்சு, இந்த ஏர அந்த மாட்டின் மீது, காளைகளின் மீது பூட்டி என்ன செய்வாங்க, ஊரினுடைய பொது நிலமாக இருக்கக்கூடிய கோயில் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோயில் நிலத்துல உழுது, தானியங்களை விதைத்து, அதற்கப்புறம் என்ன செய்வாங்க, அவங்கவங்க நிலங்கள்ல என்ன செய்வாங்க, உழவு தொழில தொடங்குவாங்க. சரிங்களா? இந்த நிகழ்விற்கு என்ன பேர் அப்படின்னா, பொன்னேர் பூட்டுதல் அப்படின்னு பெயர். சரிங்களா? அப்ப சித்திரை மாதத்து புழுதி, பத்தரை மாதத்து தங்கம் அப்படிங்கிற அந்த பழமொழி, இந்த பொன்னேர் பூட்டுதல் என்கின்ற இந்த நிகழ்வோடு என்ன செய்யுது, பொருந்துகின்றது. இந்த சித்திரை எல்லோருக்கும் என்ன செய்யட்டும், ஒரு வளமான மாதமாக அமையட்டும். அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள். போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய நமது சிவதன்ய உறவுகள் என்ன செய்யுங்க, நல்ல உற்சாகத்தோடு இந்த ஆண்டை தொடங்குங்கள். கண்டிப்பாக இந்த சித்திரை உங்களுக்கு என்ன செய்யும், வெற்றிக்கான முத்திரையை பதிக்கும் என்று நல்ல செய்தியை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி.